ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் வச்சு நுகர்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு 20 நிமிஷத்தில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் அளவு பன்னீர் வாங்கி இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதை தண்ணி ஊற்றி ஒரு டைம் நம்ம அலசிட்டு நம்ம எடுத்துடலாம். தண்ணியை இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணலாம். 1/2 ஸ்பூன் அளவு தூள் உப்பு, 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/4 அளவு லெமன் ஜூஸ் புழிஞ்சு எடுத்துக்கலாம். அதோட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து மசாலா அப்ளை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்து மசாலா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டா மசாலா ஒட்டாது. கரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து ஃபுல்லாக அப்ளை பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுருங்க. இதுக்கு இடையில் நம்ம இதை கோட் பண்ணுறதுக்காக தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் அளவு ஒரு பவுலில் எடுத்துக்கலாம். 1 2 3. இதுக்கு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கோட் பண்ணணும். அதுக்காக 2 ப்ரெட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிரும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸில் 1 டைம் டிப் பண்ணிவிட்டு ப்ரெட்டில் லைட்டாக இந்த மாதிரி கையில் பெரட்ட மாதிரி எடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நார்மலான ஃப்ளேமில் நம்ம ரெடி பண்ணி வச்சதை சேர்த்துடலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும் 2 பக்கமும். ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் டேன் பண்ணி வேக வச்சிடலாம். ஓரளவு நுரை கொஞ்சம் அடங்கின மாதிரி இருக்கும். 2 பக்கமும் நேரம் நல்லா மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான பன்னீர் நுகர்ஸ் டேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இது போல் மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுத்தாச்சு. வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.